அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளும் ஒரு கிதாப் என்கிற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய அருளால் நாளும் ஒரு கிதாபை பார்த்து வருகிறோம். இறை அருளால் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற கிதாபினுடைய பெயர் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற கிதாப். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நூல் ஆசிரியர்கள் நல்லடியார்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கிதாப் எம்எஸ் முகமது தம்பி ரஹ்மத்துல்லாஹி அலை என்கிற ஒரு பன்னூல் ஆசிரியர், அற்புதமான நூலாசிரியர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் இது. இந்த எம்எஸ் முகமது தம்பி என்பவர்கள் மொஹரி ரப்பானி ஹசரத் அவர்கள் அன்சார் பப்ளிஷர்ஸினுடைய நிறுவனராக இருக்கிறார்கள். இவர்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு வளமாக செய்து கொண்டிருந்த தொழிலையே விட்டுவிட்டு கிதாபுகள் எழுதும் பணியிலே தங்களை ஆக்கி வாழ்நாள் முழுக்க பல கிதாபுகளை எழுதி இந்த உம்மத்திற்கு அதை தொகுத்து அற்புதமான சேவை செய்து சென்றவர்கள். இவர்களுடைய ஜனாசா திண்டுக்கல் அன்னை நகர் சீலப்பாடியிலே மஸ்ஜிதே ஆயிஷாவிலே இவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய மன்னரையை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவானாக. இந்த கிதாபை எவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள் என்று ஒரு வரியிலே சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் பல பேர் இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு வரலாறு நூற்றுக்கணக்கான பேர் எழுதியிருக்கிறாங்க, கியாமத் வரைக்கும் எழுதுவாங்க. ஆனால் இந்த கிதாபு அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம இதுவரைக்கும் அபூபக்கர் நாயகத்தினுடைய வரலாறில் கேள்விப்படாத பல ஆச்சரியமான தகவல்களை இந்த கிதாபில் எம்எஸ் முகமது தம்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அற்புதமாக தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள். இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பல ஹதீஸ்களை, வரலாறுன்னு சொன்னால் அப்படியே அதில் செய்திகளாக இருக்கும், ஹதீஸ்கள் எல்லாம் இருக்காது. ஆனால் இந்த கிதாபில் பல ஹதீஸ்களையும் சேர்த்து தொகுத்து இருக்கிறார்கள் இமாம் எம்எஸ் முகமது தம்பி மதுஹரி ரப்பானி ஹசரத் அவர்கள். இதில் நான் ஒரு சில இந்த கிதாபில் இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பல வரலாறுகளை எழுதியிருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பற்றி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லக்கூடிய அருளை அல்லாஹ் வழங்குவானாக. இன்றைக்கி அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய வரலாறுடைய இந்த கிதாபில் ஒரு சில முக்கிய இதுவரை நாம் கேள்விப்படாத ஒரு சில செய்தியை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு ஒரு செய்தி, இந்த கிதாபினுடைய தொடக்கத்தில் அபூபக்கர் நாயகத்தினுடைய வரலாறுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சிறப்புகளை பதிவு செய்கிறாங்க. அதில் ஒரு சிறப்பு சொல்கிறாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில் படுத்திருக்கிறாங்க. இரவு நேரம், பல விண்மீன்கள் வானத்தை சூழ்ந்து இருக்கிறது. ஆயிஷாம்மா பார்க்குறாங்க, அழகான விண்மீன்கள் மேலே. மடியில் பார்த்தா முத்து முகமது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய அந்த முழுமதியான பிரகாசமான முகம், ரெண்டையும் பார்க்குறாங்க. இதுதான் அந்த விண்மீன்களை விட இதுதான் பிரகாசமாக இருக்குதுன்னு பெருமானாரை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மனசில் ஒரு கேள்வி, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இவ்வளவு வானத்திலே விண்மீன்கள் இருக்கிறது, எண்ணிக்கையில் அடங்காத விண்மீன்கள், இதன் எண்ணிக்கை அளவிற்கு உங்கள் தோழர்களில் சஹாபாக்களில் யாராச்சும் அமல் செஞ்சவங்க இருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் டக்குன்னு பதில் சொன்னாங்க, ஏன் இருக்காங்களே, சையதுனா ஹஜரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹ். ஆயிஷாம்மா முகம் வாடி போச்சு. ஏன்? ஆயிஷாம்மாவினுடைய தந்தை பெருமானாருக்கு நெருங்கிய தோழர், எல்லா தோழர்களையும் விட நெருங்கிய தோழர் சித்திகுல் அக்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு. இவங்களுக்கு வாப்பா, பெருமானாருக்கு மாமனார் ஒரு வகையில், ஆயிஷாம்மாவுக்கு தகப்பனார். நம்ம தந்தை பேரை சொல்லுவாங்கன்னு ஆயிஷாம்மா எதிர்பார்த்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு பேரை சொல்லிட்டாங்க. முகம் வாடி போச்சு. ஏன் ஆயிஷா முகம் வாடிருச்சுன்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஆயிஷாம்மா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, என் தந்தை பெயரை சொல்வீங்கன்னு ஆதரவு வச்சேன், ஆனால் எங்கள் வாப்பா பேரை நீங்கள் சொல்லலையே. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா, அபூபக்கரோட நீ எந்த தோழரையுமே ஒப்பிடாத, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு எந்த தோழரையும் ஒப்பிடாதே. இன்னமா ஜமீஉ ஹசனாத்தி உமர் தன் வாழ்க்கையில் செய்த எல்லா அமல்களும் ஹசனத்தின் வாஹிதத்தின் மின் ஹசனாத்தி அபூபக்கரினுடைய நன்மைகளில் ஒரு நன்மையைப் போல. உமரினுடைய எல்லா அமலும் அபூபக்கரினுடைய ஒரு அமலுக்கு சரியாக போயிடும். அபூபக்கருடைய ஒரு அமல் ஒரு தராசிலையும், உமரினுடைய எல்லா அமல்களையும் ஒரு தராசிலையும் வச்சாதான் அதுக்கு இது சமமாகும். அந்த அளவிற்கு அபூபக்கர் மேலானவர் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி இடத்திலே, ஆயிஷா அன்னையாரிடத்திலே சொன்ன இந்த செய்தி இந்த கிதாபிலே ஆரம்பமாக பதிவு செய்கிறார்கள். அதை அடுத்ததாகவே இன்னொரு செய்தியும் உதரவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா 360 நற்குணங்களை வைத்திருக்கிறான். ஃபமன் தஹல மின்ஹா, அந்த ஒரே ஒரு நற்குணம் எவனுடைய உள்ளத்திலே சென்று விட்டதோ அவன் நிச்சயம் சொர்க்கம் செல்வான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்க, கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, 360 நற்குணம் சொன்னீங்களே, ஒன்று இருந்தாலும் சொர்க்கம் போயிடலான்னு சொன்னீங்களே, ஒன்றுனாச்சும் என்கிட்ட இருக்கா, நானும் சொர்க்கம் போகணும்னு பணிவில் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் நாயகத்தை பார்த்துட்டு
ஒரு புன்னகைத்து விட்டு சொன்னார்கள், யா அபூபக்கர், அபூபக்கரே 360ல் ஒன்று இல்லை, 360 மொத்தமாக உங்கள் உள்ளத்திலே இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சிறப்பித்து சொன்ன அந்த வாசகம், அந்த செய்தி இந்த கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. இப்படி பல ஆச்சரியமான, பல வித்தியாசமான, சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டுள்ள புத்தகம்தான் இந்த புத்தகம். இது ஷலாமத்திலே பஷாரத்திலே கிடைக்கிறது. பிடிஎஃப் வடிவில் இருக்கிறதா என்பது தெரியவில்லை. புத்தகமாக கிடைக்கிறது. எவ்வளவோ செலவு செய்கிறோம் வாழ்க்கையில். பல ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினா இன்றைக்கி 150 ரூபா. இந்த கிதாபு அதைவிட குறைவான இது என்னுடைய இதான் விளம்பரம், நம்மளுடைய நோக்கம் அல்ல. இந்த கிதாபினுடைய விற்பனையாளர்கள், இந்த கிதாபினுடைய உரிமையாளர்கள் நம்மள்ட்ட காசு கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கன்னா நம்மள்ட்ட சொல்லலை. நம்முடைய நோக்கம் இந்த சமூகத்திற்கு இந்த புத்தகத்தை கொண்டு செல்ல வேண்டும். எல்லோரும் இதை படித்து தங்கள் வாழ்க்கையை, அந்த இறை நேசர்களினுடைய வாழ்க்கையில், அந்த நல்லடியார்களுடைய வாழ்க்கையில் எதையாச்சும் ஒரு சில விஷயங்களையாவது நமது வாழ்க்கையில் நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். இதை படித்து பயனடையுங்கள். அல்லாஹ் தஆலா அபூபக்கர் நாயகத்தினுடைய உள்ளத்திலே உள்ள அந்த ஈமானிலே ஒரே ஒரு பங்கையாவது, அந்த லட்சத்திலே, அவர்களுடைய ஈமானின் லட்சத்திலே ஒரே ஒரு பங்கை நமது உள்ளங்களுக்கும் கொடுத்து நமது ஈமானை அல்லாஹ் நூறாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.